நான் படித்ததில் எனக்கு பிடித்த மோதலும் காதலும் கதையின் 2ஆம் பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். ஏ அபர்ணா, எங்கடி போய் தொலைஞ்ச என்று கனகா எரிச்சலோடு வீட்டு வாசலில் நின்று கத்தினாள். வேகமாக மூச்சு வாங்க ஓடி வந்த அபர்ணா, பார்க்கில் பல கண்காட்சி பார்த்துட்டு வாரோம் என்றாள். சும்மா சொல்கிறா போலன்னு நினச்சேன், பயபுல போயிட்டு வந்துட்டியா என்று கோபப்பட்டார் கனகா. பின் வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்த அபர்ணாவின் மண்டையில் தட்டி, வயசு பிள்ளை இப்படி சுத்திட்டு தெரிஞ்சா என்னடி அர்த்தம் என்றாள் கனகா. வயசு பிள்ளைன்னா நம்ம இஷ்டப்படி இருக்கக்கூடாதா? அம்மா, நீ கட்டுப்பாடு போட போட அதை மீறணும்னு தான் ஒரு ஆசை வருது என்று சொன்னாள் அபர்ணா. வருண்டி, கொழுப்பு அதிகமாக இருந்தால் ஆசை வரும். உன் அக்கா தம்பி எல்லாரும் சொன்னால் கேட்பாங்க. நீ மட்டும்தான் இப்படி அடங்கா குதிரையாட்டம் அலையிற. உன்னை அடக்க ஒரு வழி இருக்கு என்று சொன்னார் கனகா. ஒரு வழி இருக்குன்னா அப்போது எனக்கு கல்யாணம் பண்ண போறியா என்று சொன்னார் அபர்ணா. ஆசைதான். இப்போதான் உன் அக்காவை கட்டி கொடுத்து 1 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளே உன் கல்யாணமா? நான் சொல்ல வந்தது அது இல்லை. தேயிலை எஸ்டேட்டில் உன்னை வேலைக்கு சேர்த்து விடணும்னு தான் சொல்ல வந்தேன் என்று சொன்னார் கனகா. நான் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கேம்மா, அதுக்கு ஏற்ற வேலைனா தான் நான் போவேன். நீ சொன்னதுக்காக எல்லாம் நான் வேலைக்கு போக முடியாது என்று சொன்னாள் அபர்ணா. அன்று இரவு கனகா தன் கணவர் பாலாவிடம் சாப்பாடு பரிமாறி கொண்டு இருந்தார். அபர்ணாவும் அவள் தம்பி ஆரவும் உள்ரூமில் பாயில் படுத்திருந்தனர். ஆரவ் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அபர்ணா என்றால் அவனுக்கு உயிர். இன்னைக்கு உங்கள் மகா பார்க்குக்கு போய் பழ கண்காட்சி பார்த்துட்டு வந்திருக்கா என்று தன் கணவரிடம் கம்ப்ளைண்ட் செய்தார் கனகா. அது நல்லா இருந்ததா என்று கேட்டார் அபர்ணாவின் தந்தை பாலா. அவள் போக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க? வயசு பொண்ணு, சின்ன பசங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது நல்லாவா இருக்குது? ஊரும் கெட்டு கிடக்கு. உங்கள் தேயிலை ஃபேக்ட்ரியில் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, அப்போ தான் இவ அடங்குவா. ஒருத்தன் கையில் இவளை பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் இவ வேலைக்கு போயிட்டு வரட்டும் என்று சொன்னார் கனகா. தேயிலை பேக்கேஜ் பண்ற இடத்துல வேலை இருக்குன்னு மேனேஜர் சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் என்று சொன்னார் அவர். இந்த மகாராணி டிகிரி படிச்சிருக்கிறதால ஆஃபீஸ்க்குள்ளே தான் வேலை பார்ப்பாளாம் என்று கடுப்புடன் சொன்னார் கனகா. இதுல கண்டிஷன் வேறையா? பாப்போம் என்று அபர்ணாவின் தந்தை பாலா சிரித்தவாறு சாப்பிட்டு முடித்தார். மறுநாள் காலை பாலா எழுந்து குளித்து முடித்து ஆஃபீஸ் கிளம்பி கொண்டிருந்த போது அபர்ணா தண்ணி குடத்துடன் வீட்டிற்கு உள்ளே வந்தாள். தெருமுனையில் இருக்கிற பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வர இவ்வளவு நேரமாடி என்று கேட்டார் கனகா. அவர் சொன்னதை கேட்ட அபர்ணா அங்கிருந்த கேரட்டை எடுத்து கடித்தபடி, அங்கே போய் பாரு எவ்வளவு ஜனம் லைனில் நிற்கிறான்னு, போன உடனே பிடிச்சிட்டு வர அது என்ன நம்ம தாத்தா வீட்டுக்குள்ளாயா என்று கேட்டாள். இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் வியாக்கரணம் பேசுகிறா, பொம்பளை பிள்ளையா, ஒழுங்கா லட்சணமாயிரு என்று கண்டிப்புடன் சொன்னார் கனகா. என்ன ஆம்பளை மாதிரி தைரியமாக வளர்த்துட்டு இப்போ அடக்க ஒடுக்கமாக இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சப்ப நான் தான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்தேன். அங்கே எத்தனை ஆம்பளைங்க நின்னாங்க, ஆனால் நான் தானே உள்ளே போனேன். அப்போ எல்லாரும் என்னை பாராட்டி பேசும்போது ஈன்னு சிரிச்சிட்டு ஏன் மகன்னு சொன்னேன் என்று சொன்னாள் அபர்ணா. இதை கேட்டு பாலா சிரித்தபடி சாப்பிட அமர்ந்தார். மகா பேசுறது கேட்டு அத்தனை பூரிப்பா? அவள் வாயை அடக்கி வைங்க. போகிற இடத்துல வாயாடி அடங்காப்பிடார்னு பேரெடுத்தா நம்ம மனம்தான் போவோம் என்று சொன்னார் கனகா. இந்த அபர்ணா நல்லவங்களுக்கு நல்லவதான், தப்புன்னு மனசில் பட்டா சட்டுன்னு சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சரிதான், அதுக்கு வாயாடி அடங்காப்பிடார்னு பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல என்று சொன்னாள் அபர்ணா. பார்த்தீங்களா, சொன்னால் எதையும் கேட்குறதில்ல, எதிர்வாதம் பேசியே இவளுக்கு பொழுது போகுது. சீக்கிரம் உங்கள் எஸ்டேட்டில் ஒரு வேலையை வாங்கி கொடுங்க, சம்பளம் கிடைக்குமேன்னு சொல்லலை, ஒரு நாள் பொழுது முழுக்க இவளுக்கு வேலைன்னு போனாதான் வாயை மூடுவா என்று கோபமாக சொன்னார் கனகா. பின் பாலா அபர்ணாவிடம், வேலைக்கு போறியாடா என்று கேட்டார். போகிறேன்ப்பா, ஆனால் எஸ்டேட் ஆஃபீஸில் தான் வேலை பார்ப்பேன், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க மாட்டேன். ஐஎம் பிகாம் என்று சொன்னாள் அபர்ணா. அவள் சொன்னதை கேட்டபடி பாலா சாப்பிட்டு கையை கழுவியபடி, மேனேஜரிடம் கேட்டு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு புறப்பட்டார். வேதா டீ எஸ்டேட் பெரிய பெரிய மெட்டல் எழுத்துக்களால் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. பெரிய ஹால், இரு பக்கமும் டேபிள்களில் கம்ப்யூட்டர்,
ஃபைல்கள் ஆங்காங்கே ஆஃபீஸ் ஊழியர்கள் மும்மாரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மேனேஜிங் டைரக்டர் என்று பித்தளை எழுத்து பொருந்தி மரக்கதவை தள்ளி திறந்து உள்ளே போனால் அரைவட்டமான பெரிய டேபிள், அதிலும் ஃபைல்கள், கம்ப்யூட்டர், கலர் கலராய் டெலிஃபோன்கள் இருந்தது. குஷன் வைத்த ஒரு பெரிய நாற்காலி ஒன்றும் இருந்தது. அதில் சாய்ந்து உட்கார்ந்து தன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் அருண். அவன் பின்னே மார்பிள் சுவற்றில் அழகு சுந்தரத்தின் மார்பு வரை உள்ள புகைப்படம் சந்தன மாடியில் தொங்கியது. அறையெங்கும் ஏசி குளிரை மெல்லிதாக பரப்பிக் கொண்டிருந்தது. வேத வெள்ளி பெயரில் இருந்த முதல் எழுத்தை வைத்துதான் வேதா என்று டீ எஸ்டேட்டிற்கு பெயரானது. மே ஐ கமின் சார் என்று கதவை தட்டி நின்ற மேனேஜர் சுந்தரத்தை பார்த்து எஸ் கமின் என்றான் அருண். சுந்தரம் தங்க ஃப்ரேமுக்கு கண்ணாடி போட்டு தூக்கி வாரி முடி, நெற்றியில் புருவங்களுக்கிடையே குங்கும போட்டு, வலது கையில் தங்க பிரேஸ்லெட், இடது கையில் தங்கம் மூலம் பூசப்பட்ட வாட்ச், வலது கை மோதிர விரல் நவரத்தின கற்கள் பதித்த மோதிரம் அணிந்திருந்தார். பெர்ஃப்யூமே அறை முழுவதும் பரப்ப வந்த சுந்தரத்தை டேக் யுவர் சீட் என்றான் அருண். தேங்க்யூ சார், குட் மார்னிங் என்றவாறு அமர்ந்தார் சுந்தரம். அருணும் புன்னகையுடன் குட் மார்னிங் என்றான். உங்கள் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சதா சார்? படிப்பு முடியுதுன்னு அம்மா சொன்னாங்க என்றார் சுந்தரம். அருண் புன்னகையுடன் எஸ் முடிச்சாச்சு, ஆஃபீஸ்லேயும் பொறுப்பாக ஏற்றாச்சு. அப்புறம் எப்படி இருக்கு நம்ம பிஸ்னஸ் என்று கேட்டான் அருண். அதை கேட்ட மேனேஜர் சிரித்து கொண்டு பிஸ்னஸ் நல்லா இருக்கு என்றார். ஆனால் ப்ரொடக்ஷனுக்கும் டெலிவரி குவான்டிட்டிக்கும் ஏதோ மிஸ்டேக் இருக்காமே. அம்மா அவங்கக்கிட்ட பேசுனதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லலைன்னு சொன்னாங்களே என்று கேட்டான் அருண். ஆமாம் சார், இதில் உங்கள் மாமா தலையிட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நான் பார்த்துப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டாரு என்று சொன்னார் சுந்தரம். ஓகே, அப்போது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா என்று கேட்டான் அருண். அதுவும் உங்கள் மாமா பையன் ஷாம் தான் பார்த்துக்கிறாரு என்றார் சுந்தரம். உடனே அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுங்க. கூடவே ஸ்டோரை மேனேஜ் பண்ணவும் ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. ஷாமுக்கு நான் வேற ஒரு வேலை ஒன்று கொடுக்க போகிறேன், இதை ஆர்டராக அடித்து கொண்டு வர சொல்லுங்க என்று உத்தரவு போட்டான் அருண். அதை கேட்டதும் சுந்தரம் முகத்தில் மகிழ்ச்சியோடு அதிரடி முடிவு, உடனே பண்ண சொல்கிறேன். அப்படியே ஒரு விஷயம் சார் என்றார் பணிவாக. அருண் நிமிர்ந்து பார்த்து என்ன என்றவாறு கேட்டான். என் நல்ல நண்பர் குரு, ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர், நாணயமான மனுஷன். ஒரு முறை அவரை வர சொல்கிறேன், பாருங்க. உங்களுக்கு ஓகேனா அவரை ஸ்டோர் அக்கௌண்டண்டாக நியமிக்கலாம் என்று சொன்னார் சுந்தரம். ஓகே, அவரை நாளைக்கு வர சொல்லுங்க, பார்த்துக்கலாம் என்றான் அருண். தேங்க்யூ சார். அப்புறம் இப்போ ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் பாலா வந்தார். அவர் பொண்ணு பிகாம் படிச்சிருக்கான். அவருக்கு ஏதாவது வேலை ஆஃபீஸில் இருக்கான்னு கேட்டார். அந்த பொண்ணை ஸ்டோர் மேனேஜ் பண்ண போட்டுடலாமா என்று கேட்டார் சுந்தரம். எனக்கு பொண்ணுங்க மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாது. வேற ஆள் கிடைக்கிற வரைக்கும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் என்று சொன்னான் அருண். அப்போது நாளைக்கு 2 பேரையும் வர சொல்லட்டுமா சார் என்று அனுமதி கேட்டார் சுந்தரம். அப்போது அருணின் ஃபோன் ஒலிக்க அதை எடுத்து ஆன் செய்தபடி வர சொல்லுங்க என்று போனை காதில் வைத்தான். மேனேஜர் சைகையில் உத்தரவு வாங்க அருண் தலையாட்டியபடி போகலாம் என்று விடை கொடுத்தான். இரவு நேரம் அருண் வீட்டிற்கு வந்தபோது மணி 7 இருந்தது. வேதவள்ளி ஹாலில் உள்ள சோஃபாவில் மகனுக்காக காத்திருந்தார். அப்போது அருண் வீட்டிற்கு வந்தான். வாப்பா, முகமெல்லாம் வாடி கிடக்கு, அதிக வேலையா என பக்கத்தில் வந்து அமர்ந்த அருணின் கையை பிடித்தார் வேதவள்ளி. அருண் புன்னகைத்து கொஞ்சம் அதிகம்தான், இத்தனை நாள் கணக்கெடுத்து பார்த்தேன், ஒரே குளறுபடி, மெதுவாக சரிவாகும். ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். இல்லப்பா, நீயும் வா, சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னார் வேதவள்ளி. ஓகேம்மா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து தன் ரூமுக்கு போனான் அருண். இரவு சாப்பிட அனைவரும் உட்கார்ந்தார்கள். சுட சுட ஆப்பம், தேங்காய்பால், சட்னி, சாம்பார் என மணமணத்தது. அருண் அதையெல்லாம் ரசித்து சாப்பிட்டான். அப்போது காசி ஸ்டோருக்கு புதுசாக அக்கௌண்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்னியா? அதை தான் சாம் பார்த்துக்கிறானே. புதுசாக வேற ஒருத்தரை வேலைக்கு வச்சா சம்பளம் கொடுக்க வேண்டாமா? நமக்கு எதுக்கு வீண் செலவு என்றார். உடனே அருண் நிமிர்ந்து ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸில் தான் பேசணும், நாளைக்கு ஆஃபீஸில் கேளுங்க என்று முகத்தில் அடித்தது போல பேசினான். அவன் சொன்னதை கேட்டதும் காசி, ஷியாம், ரியா ஆகியோரின் முகமே மாறியது. இரவு மொட்டை மாடியில் நின்று ஜில்லென்று வீசும் காற்றை அனுபவித்தபடி அருண் நின்று கொண்டிருந்தான். அப்போது மெலிதாய் கொலுசு ஒலி கேட்டது. பின்னால் ரியா வந்து இவன் அருகே மொட்டை மாடி சுவரை 2 கைகளாலும் பிடித்தபடி எதிரே தெரியும் மலைகளின் அழகை பார்த்தாள். நிலவின் ஒளி அவள் மேல் பட்டு அவளை அழகாய் காட்டியது. ரியா அவ்வளவு அழகில்லை என்றாலும் பார்க்க லட்சணமாக இருப்பாள். என்ன ரியா, தூங்க போகல என்றான் அருண். ரியா பெருமூச்சுடன் தூக்கம் வரல மாமா, மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு என்றாள்.
அதை கேட்ட அருண் ஆச்சரியமாக பாரமா? ஏன்? என்று கேட்டான். நீங்க என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அதான் என்று சொன்னாள் ரியா. நான் என்ன கண்டுக்கணும்? என்று புரியாமல் கேட்டான் அருண். போங்க மாமா, தெரியாத மாதிரி கேட்குறீங்க என்று சற்று வெட்கத்துடன் சொன்னாள் ரியா. நிஜமா எனக்கு புரியல என்று சொன்னான் அருண். ஓகே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அருணுடன் கேட்டாள் ரியா. நீ ஏன் மாமா பொண்ணு, சின்ன வயசுல நீ ஷாம் நான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடி இருக்கோம் என்று சொன்னான் அருண். அதை கேட்ட ரியா சினுங்கலாக, மாமா ஒரு பொண்ணை என்ன பற்றி சொல்லுங்க என்றாள். உனக்கு என்ன ஒல்லியா அழகா இருக்கா, நல்லா சமைப்பேன்னு அம்மா சொன்னாங்க, தட்ஸ் ஆல் என்று சொன்னான் அருண். நான் உங்களையே நினச்சிட்டு இருக்கேன் மாமா, எனக்கு நீங்கன்னா உயிர். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் யாரையும் காதலிச்சிட கூடாதுன்னு சாமியை வேண்டிட்டு இருந்தேன் என்று சொன்னாள் ரியா. அருண் வினோதமாக அவளை பார்த்து சிரித்து, ஏய் நீ என்ன இப்படி பேசுற என்றான். ரியா கண்கள் காதலில் கிறங்க. நீங்கள் இங்கே வந்ததும் ரகசியமாக காதல் பார்வை பார்ப்பீங்க, சீண்டுவீங்க, கிண்டல் கேலி பண்ணுவீங்க, தொட்டு பேசுவீங்க, இப்படியெல்லாம் கனவு கண்டு இருந்தேன் என்று சொன்னாள். உன் மனசுல இப்படி ஒரு ஆசையா? சரி, மனசு அமைதியா வச்சுட்டு போய் தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான் அருண். அதை கேட்ட ரியா பதில் எதுவும் பேசாமல் கிளம்பினாள். திடீரென ஓடி வந்து அருணை பின்பக்கமாக கட்டி அணைத்தபடி, மாமா எனக்கு நீங்க வேணும், என்னை மட்டும் மறந்துடாதீங்க என்று கூறியதும் அருணுக்கு ராதா நினைப்பு வந்தது. அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தி போய் தூங்கு என்று அனுப்பினான். மறுநாள் காலை அழகாய் விடிந்தது. அபர்ணா குளித்து முடித்து அழகான பிங்க் நிற பாவாடை ஜாக்கெட், நாவல் பழ நிறத்தில் தாவணியும் உடுத்தி, தலைவாரி பின்னல் போட்டு, பளிச் முகத்தில் பவுடர் பூசி, புருவ மத்தியில் ஸ்டிக்கர் போட்டு வைத்து கண்மை பூசியதும் அந்த அழகான கண்கள் மேலும் அவளுக்கு எடுப்பானது. அப்பாவுடனே சேர்ந்து சாப்பிட்டு விட்டு தன் மார்க் ஷீட் அடங்கிய ஃபைலை மார்போடு அணைத்தபடி அப்பா ஸ்கூட்டியில் அவர் தோளை பிடித்து கொண்டு இருந்தாள். இங்கே பாரடி, யார்கிட்டையும் வாயாடாத, கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லு. பெரிய முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன், இப்போ சின்ன முதலாளி தான் இருக்காராம், அவர் எப்படியோ தெரியாது, பார்த்து நடந்துக்கோ. உன் அதிக பிரஸ்திங்க தனத்தை அங்கே காட்டினா வேலை எதுவும் கிடைக்காது என்றார் கனகா. அம்மா, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லாமல் நீ தான் நீட்டி சொல்கிற என்றாள் அபர்ணா. சரி கிளம்புறோம் என்ற பாலா தன் மகள் அபர்ணாவுடன் ஸ்கூட்டியில் பயணித்தார். இருவரும் எஸ்டேட் ஆஃபீஸ் வந்தனர். மேனேஜர் அறைக்கு வந்தபோது அங்கே ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இருந்தார். காசியும் இருந்தார். இவர்களை பார்த்ததும் மேனேஜர், வா பாலா, இதுதான் உன் மகளா என்றார். பாலா பவ்யமாக ஆமா சார் என்றார். பின் மேனேஜர் அபர்ணாவிடம் உன் பேர் என்ன என்று கேட்டார். அபர்ணா என்று சொன்னாள் அவள். என்ன படிச்சிருக்க என்று கேட்டார் மேனேஜர். பிகாம் என்று சொன்னாள் அபர்ணா. அக்கவுண்ட்ஸ் பார்க்க தெரியுமா என்று கேட்டார் மேனேஜர். அதான வேலை, அப்புறம் என்ன இப்படி கேட்குறீங்க என்று டக்குன்னு சொன்னாள் அபர்ணா. அவள் இப்படி மேனேஜரிடம் சொன்னதும், என்னம்மா இப்படி ரஃபா பேசுற என்றார் காசி. பிகாம் படித்த என்கிட்ட அக்கௌண்ட்ஸ் தெரியுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? தெரியலனாலும் ட்ரைனிங் கொடுங்க, வேலை கொடுத்தா சின்சியராக இருப்பேன், மற்றபடி யாருக்கு மாற பேசினா நானும் பதில் சொல்லுவேன் என்றாள் அபர்ணா. அபர்ணா காசியிடம் இவ்வாறு பேசியதை மேனேஜர் ஆச்சரியமாக பார்த்தார். பின் பாலா அபர்ணாவிடம், அப்படி பேசக்கூடாது, அவங்க உன்னோட பெரியவங்க, இப்படி பேசினா எப்படி வேலை கொடுப்பாங்க என கிசுகிசுப்பாய் அதட்டினார். ஆனால் அபர்ணா தைரியமாக, நான் சரியாதான்ப்பா பேசுகிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதான் சொல்கிறேன். இதில் இவங்க மதிப்பு கடை என்ன இருக்குது? தன்மானம் என்பது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் இருக்குப்பா என்றாள். அபர்ணா பேசியதை கேட்டு மேனேஜர் உள்பட காசியும் அசந்து போனார். பின் மேனேஜர் புன்னகையுடன், நீ சொல்றது சரிதான், ஆனா வேலை பார்க்குற இடத்துல பணிவா நடக்கணும் இல்லையா என்றார். கண்டிப்பா சார், ஆனால் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதற்காக அடிமை மாதிரி எதுனாலும் என்கிட்ட பேசினா அது முதலாளியாக இருந்தாலும் பதில் சொல்வேன், மற்றபடி வேணும்னே பிறரை காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன் என்று சொன்னாள் அபர்ணா. அவள் பேசுவதை கேட்ட மேனேஜரோ, இந்த பொண்ணு பட்டுன்னு பேசுது, நம்ம ஆபீஸ்க்கு சரிப்பட்டு வருமா என்று மனதுக்குள் யோசித்தார். ஆனால் காசி மனதுக்குள், அருணை ஒண்ணுமில்லாம பண்ண இந்த பொண்ணு தான் சரி, அருணோட திமிரும் கொஞ்சம் அடங்கும், இவளை பட்டை தீட்டி அருணை அக்கு வேறு ஆணி வேற ஆக்க அபர்ணாங்கிற இந்த கத்தி தான் சரியானது என்று நினைத்தார். பின் காசி, மேனேஜர் அபர்ணாவை அப்பாயிண்ட் பண்ணுங்க என்றார். ஆனா எம்டி இவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு என மேனேஜர் சுந்தரம் சொன்னார். சரி பார்க்கட்டும், ஆனா இந்த வேலை இந்த பொண்ணுக்கு தான், நான் அருண்கிட்ட பேசுறேன் என்றார் காசி. இதை கேட்டதும் அபர்ணா முகத்தில் வெளிச்சம் வந்தது. பின் புன்னகையுடன் தேங்க்யூ சார் என்றாள். பாலா கைகூப்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின் மேனேஜர் தயக்கமாக,
ஓகே பாலா, நீங்க போங்க. நான் குரு அபர்ணா 2 பேரையும் எம்டி ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். என்று சொன்னதும் பாலா தலையாட்டி விட்டு அபர்ணா கையை பிடித்து சற்று இழுத்து தள்ளி போய், அபர்ணா, கொஞ்சம் பவ்யமா பேசு. முதலாளிக்கு சின்ன வயசு, உன்ன மாதிரி அவங்களுக்கும் கோபம் வரும். வேலை வேணும்னு நினைச்சேன்னா பார்த்து நட. சரி, நான் கிளம்புறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு என்றார். அபர்ணாவும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் பாலா அங்கிருந்து கிளம்பி போனார். அன்று கார் கதவின் கண்ணாடி வழியே பார்த்த பெண்ணை இன்று அருண் நேரில் பார்த்ததும் என்ன செய்வான், எப்படி அவளை எதிர்கொள்வான் என்பதை தொடர்ந்து வாசிக்கலாம். தேங்க்யூ.